ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ சிக்கன் மசாலா தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். சட்டியில் ஆயில் விட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எனக்கு பண்ண தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போடணும், காஷ்மீர் சில்லி பவுடர் போடணும், கோரியண்டர் பவுடர் போடணும். இது இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா உங்கள் வீட்டில்? சிக்கன் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம். சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் கட் பண்ண சிக்கனை இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வேகிற வரைக்கும் அப்படியே வைங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வைங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் சிக்கன் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடணும். டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் முட்டை 2 முட்டை ஆல்ரெடி நான் கலக்கி வச்சுருக்கேன். அது இது கூட மிக்ஸ் பண்ணணும். நம்ம சிக்கன் கிரேவி ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இது தோசைக்கு மேலே ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். இது நானாக ட்ரை பண்ணது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ஊற்றி அதுக்கு மேலே இந்த கிரேவி ஆட் பண்ணணும். நல்ல டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தோசைக்கு மேலே இதை ஊற்றி 2 ஸ்பூன் கீ ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். கீ ஊற்றணும், 2 ஸ்பூன் போடணும். மூடி வச்சிடணும். அப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் எடுத்துடணும். எடுத்து மறுபடியும் இந்த சைடு போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.